Hi friends, welcome to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சிம்பிளான ட்ரெடிஷனல் புளியோதரை தான். புளி சாதம் இல்லனா tamarind rice எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புளியோதரை வந்து ரெண்டு ஸ்டேஜா நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொடி திரிக்கணும், அதாவது லைட்டா வந்து கொஞ்சம் ஸ்பைசஸை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம பவுடர் பண்ண போறோம். அதுதான் வந்து மெயின், இந்த புளியோதரைக்கு வந்து மெயின் டேஸ்டே அதுதான். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கக்கூடியதை பண்ணிட்டு இந்த பொடியை போட்டு நம்ம வந்து புளிக்காய்ச்சல் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம். நான் வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து பசங்க சாப்பிடுவாங்க, அதனால காரம் இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா தாராளமாகவே நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மிளகா நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பிளாக் பெப்பர், 1 கை கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துருவோம். இங்கன்னா நல்ல கோல்டன் ஆட்டு டோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து இந்த மிளகா வச்சுருக்கேன்ல, இந்த பிளேட்டில் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து கொட்டிக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் ஆனவுடனே நான் ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட போகிறேன். நம்ம வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடுறேன். நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸை நான் வந்து கொரப்பாக பொடிச்சிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சியில். இப்போ நம்ம புளி காய்ச்சல் பண்ணிடலாம். இந்த பெரிய கடாயில் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. புளியோதரைக்கு வந்து தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், அதுவும் மெயினாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து வேர்க்கடலை போட்டுடலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இந்த எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ஆட்டு குக் ஆகட்டும். இப்போ நல்ல வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 5-6 வரமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது நம்ம தாளிக்கக்கூடிய பொருள் அவ்வளோத்தையும் தாளிச்சாச்சு. நான் இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் வந்து புளி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம வந்து இந்த ஸ்பைசஸில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளியோதரைக்கு வேணுங்கிற உப்பு நம்ம லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி காய்ச்சலுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தலை கொதிக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட புளி காய்ச்சல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் இங்கே பொடிச்சு வச்சுருக்கிற பவுடர், இந்த பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஆட் பண்ணிடலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் கடைசியாக தூவ போகிறோம். நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். புளி காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த மசாலா வந்து நல்லாவே திக்காயிடுச்சு. இதுதான் நம்மளோட புளி காய்ச்சல். இந்த புளி காய்ச்சல் நல்லா கூலான உடனே நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு கெட்டே போகாது. ஏன்னா வந்து நம்ம நல்லா குக் பண்ணியிருக்கோம் நல்லெண்ணெயில். அதுலேயும் இல்லாமல் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றிருக்கோம், நல்லா சுண்டை காய்ச்சிட்டோம், திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால கெட்டு போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா பவுடர் எடுத்து வச்சேன்ல, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி உடனே சர்வ் பண்ணுறீங்கன்னா அந்த பவுடர் தனியாக எடுத்து வைங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி இதை பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாகவே அவ்வளோ பவுடரையும் போட்டே கிண்டிடுங்க. இந்த 2 டிப் தான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். இப்போ நம்ம வந்து இதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து சாதம் போட்டுடலாம். நான் வந்து சாதம் புளியோதரைக்குனால வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்தை வந்து வேக வச்சேன். சாதம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை வந்து டாஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த சாதத்தில் இந்த புளி காய்ச்சல் வந்து கம்ப்ளீட்டாக கோட் ஆகும். இப்போ நம்ம ரைஸை வந்து நல்லா கோட் பண்ணியாச்சு. நான் வச்சிருக்கிற மசாலா பவுடரில் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் பண்ணுறதுனால அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த புளியோதரையில் ஹைலைட்டே நம்ம லாஸ்ட்டாக அந்த வறுத்த பவுடரை போட்டோம் தெரியுமா, அது வந்து அதில் வந்து நல்ல மிளகு, மிளகா வத்தல், கொத்தமல்லி எல்லாம் நல்லா வறுத்து அந்த போட்டதுனால அதோட வாசனை வந்து வேற லெவலில் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.